ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏற்கனவே வந்து 3 எபிசோட் போட்டாச்சு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட சீரீஸில் 3 எபிசோட் நம்ம போட்டோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இட்டாச்சி, மதரா, அப்புறம் வந்து நம்ம ஜிராயா சென்சைக்கு வந்து மொத்தம் 3 வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இப்போ 4வது எபிசோடு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த ஒபிட்டோ உச்சிகா ஏகேஏ ஃபேக் மதாரா ஏகேஏ டோபி ஏகேஏ புரோக்கன் ஹீரோ. நம்ம வந்து அசால்ட்டாக சொல்லிடலாம். சரி வாங்க, நம்ம ஒபிட்டோ உச்சிகாவை ஏன் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம சொல்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒபிட்டோ உச்சிகா, இவர் உச்சிகா கிளானை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா வந்து மினாட்டோவுக்கு கீழே இருந்த டீமில் தான் வந்து இவர் இருந்தார். இவரோட டீமில் யார் யார் பார்த்தீங்கன்னா ரின், கக்காஷி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே மினாட்டோ கீழே தான் இந்த டீமில் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு மிஷன் வருது. அது வந்து ஸ்டோன் வில்லேஜ் சம்மந்தப்பட்டது. அப்போ ஸ்டோன் வில்லேஜ் சம்மந்தப்பட்ட சினோபிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரின்னை வந்து கடத்திடுறாங்க. அப்போ வந்து நம்ம கக்காஷியும் ஒபிட்டோவும் அங்கே காப்பாற்ற போன இடத்துல நம்ம கக்காஷி மேலே வந்து ஒரு கல் விழ வந்த டைமில் வந்து நம்ம ஒபிட்டோ வந்து கக்காஷியை வந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்ற மட்டும் இல்லாமல் அந்த கல் அவர் மேலே விழுந்தது. அதில் அவரை பாதி முகம் வந்து பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த குகை இடியறனால வந்து நம்ம கக்காஷியாலையும் வந்து நம்ம ஒபிட்டோவை காப்பாற்ற முடியாமல் வந்து ஒபிட்டோ அங்கேயே செத்து போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ வர ஒரு கண்ணை வந்து கக்காஷிக்கு வந்து நம்ம ஒபிட்டோ வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு தான் வந்து சாவறாரு, அங்கே செத்துறாரு. எல்லாருக்கும் ட்விஸ்ட் என்னன்னா ஒபிட்டோ அங்கே சாகலை. ஒபிட்டோ வந்து நம்ம மதரா வந்து எடுத்துக்கிறாரு. மதரா வந்து அவர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு. மேனிப்புலேட் பண்ணி தனக்கு தெரிஞ்ச எல்லா வகையான ஜுட்ஸையும் வந்து நம்ம மதரா வந்து டீச் பண்ணுறாரு நம்ம ஒபிட்டோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ தான் பாதி உடம்பு வந்து டெஸ்டாக என்னனால காரணத்தால் அந்த பாதி உடம்புல வந்து அஷ்ரமா செல்ஸ் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாரு நம்ம மதரா. மதரா பண்ணுறதுனால மதரா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னலாம் வந்து சொல்லித்தர முடியுமோ அதெல்லாம் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் வர பிளான்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற நம்ம ஒபிட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேட் பண்ணுறாரு. இந்த மேனிப்புலேட்டில் வந்து நம்ம ஒபிட்டோவை மாட்டிக்கிறாரு. அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரின் உடம்புல வந்து 3 tail beast இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம ரின்னை வந்து கொன்னாகணுன்ற டைமில் நம்ம ரின்னை வந்து நம்ம கக்காஷி வந்து கொள்கிறாரு. ரின்னை கக்காஷி கொள்றத வந்து நம்ம ஒபிட்டோ பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ரொம்ப புரோக்கன் ஆகிடுறாரு. பட் அந்த டைமில் கக்காஷி மேலே தப்பு இல்லைன்ற விஷயமும் நம்ம ஒபிட்டோக்கு அந்த தருணமே தெரியுன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒபிட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆடுறாரு. இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி சுகிகாமி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம ஒபிட்டோ வந்து ஒரு இதுவாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து மதரா பின்காலத்தில் மதரா வந்து அங்கே செத்து போகிறாரு. மதரா செத்துட்டுக்கப்புறம் இவர் வந்து ஃபேக்காக ஒரு மதராவாக வந்து அங்கே மாறுறாரு. மாறுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் விட்டு நான் தான் மதரா சொல்லிட்டு ஏமாத்தின்னு சுற்றினுக்காரு. அந்த டைமில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்து ஒபிட்டோ கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பாரு, அதாவது அந்த உச்சிகா கிளானை கொள்றதுக்கு. அப்போ நம்ம உச்சிகா கிளானை கொள்றதுக்கு உச்சிகா கிளான் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கிளான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கிளானில் பவர்ஃபுல்லான கிளானில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஒருத்தன் கொள்றான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆள். இட்டாச்சி வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இட்டாச்சி வந்து அந்த மொத்த கிளானையும் கொள்றதானா கொன்னாலும் அவர் கூட வந்து இருந்தார் ஒபிட்டோனா. ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து உச்சிகா காப்ஸ் வந்து எல்லாரையும் வந்து ஒபிட்டோ தான் கொண்டு இருப்பார். உச்சிகா கிளானில் இருக்க காப்ஸ்னும் போது தெரியணும் அவங்க எவ்வளோ பியோப்பியாக இருப்பாங்கன்ட்டு. அவங்க எல்லாரையும் வந்து கொண்டு இருக்காருன்னும் போது அதுவும் தன்னோட 15 வயசில் வந்து அவங்க எல்லாரையும் கொண்டு இருப்பார் நம்ம ஒபிட்டோ. அங்கே கொள்றது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். இட்டாச்சிக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் ஆகிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நருட்டோ வந்து கொல்ல பார்த்துருக்காரு. 9 tail beast வந்து அன்லீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அக்காட்சுக்கியில் வந்து சேர்றாரு. டோபின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபைல சேர்றாரு. ஒரு காமெடி பீஸ் வந்து சேர்றாரு. சேர்ந்துட்டு அந்த முடிஞ்சளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து நம்ம இட்டாச்சி ஆகும்போது தான் வந்து இட்டாச்சி செத்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டோபி வந்து ரிவீல் பண்ணுறாரு. நான் தாண்டா மதரா உச்சிகா சொல்லிட்டு அவரோட மொத்த கேரக்டருமே மாறி ஒரு ஃபேக்கான மதரா உச்சிகாவோட ஐடென்டிட்டியில் இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 tails வந்து கேட்டு 9 tails வந்து கொடுக்காதனால வந்து எல்லா வில்லேஜுக்கிட்டையும் சொல்கிறாரு, நான் வந்து 4th grade நிஞ்சா வரல உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிரேட் நிஞ்சா வரைய வந்து ஆரம்பிச்சுக்கிறார் நம்ம ஒபிட்டோ உச்சிகா. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து வாரம் ஆரம்பிக்குது. வாரம் ஆரம்பிச்சோன்னு கபுட்டோ கூட சேர்ந்து எல்லா ஷினோபிஸையும் வந்து ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் மூலமாக கொண்டு வந்து ரொம்ப மிகப்பெரிய ட்ரெட்டை வந்து ஷினோபி வேல்டு கொடுக்குறாரு. கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் யாருக்காக ஒரு எல்லாத்தையும் பண்ணாரோ மதராக்காக பண்ணார். மதராவே வந்து இவர் பிட்ரே பண்ணிடுறாரு. மதரா பிட்ரே பண்ண தாங்க முடியாம நம்ம நருட்டோ கக்காஷி டீம் 7 கூட வந்து நம்ம ஒபிட்டோ உச்சிகா வந்து சேர்றாரு. சேர்ந்து தன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ சொல்லிட்டு ஃபைனல் இதில் வந்து பேட்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்து ஒரு புரோக்கன் ஹீரோவை வந்து அங்கே வந்து அவர் உயிரை வந்து விடுறாரு. நான் ரொம்ப நருட்டோ கையாலே வந்து அவர் உயிரை வந்து விடுறாரு. இட்ஸ் எமோஷனல் திங் தான் நம்ம வந்து பார்க்கணும். மனுஷன் எங்கேயோ வாழ்ந்து எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு இந்த ஒபிட்டோக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒபிட்டோக்கு தான் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர் ஆர்க்கு இருக்குன்றது நம்ம வந்து யார் சொன்னாலும் வந்து நம்பிக்கலாம். ஏன்னா ஒருத்தன் ஹீரோவாக இருந்து ஒரு ஏன்னாச்சும் ஒன்று பண்ணிடலாமா சொல்லிட்டு ஒரு ஹீரோவாக இருந்தவன்
அவன் ஒரு காதலிக்காக வந்து தன்னோட வாழ்க்கையை இழக்கிறான். இழந்து நான் நண்பன் காதலிக்காக வாழ்க்கையை இழக்கிறான். இழந்து திருப்பி மறு வாழ்க்கை கிடைக்குது. அந்த மறு வாழ்க்கையை வந்து வேறு ஒரு விஷயத்தால் வந்து திசை மாறி போய் கெட்டவனாக மாறுறான். கெட்டவனாக மாறி அங்கேருந்து வேறு ஒரு இதுவால் வந்து திருப்பி தன் நண்பர்களோட கைப்பிடிச்சி லாஸ்ட்டில் வந்து அவனோட காதலி இருந்த இடத்துக்கு அவன் போய் சேர்றான். நம்ம பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கவலையான ஒரு கதையாக இருந்தாலும் இது ஒரு அழகான கதையாக தான் இருக்குன்னு, ஒரு அழகான காதல் கதையை வந்து ஒரு முடிவே இல்லாமல் போய் நிற்குதுங்க. இங்கே ரின்னு வந்து லாஸ்ட்டில் வரைக்கும் வந்து ஒரு காதலனாக வந்து நினச்சிருந்துருக்கான் நம்ம ஒபிட்டோ தன்னை காதலை வந்து எப்படி காட்ட முடியுன்றத வந்து இது மூலமாக தெரியுது. அந்த லவ் பண்ண பொண்ணுக்காக வந்து மொத்த ஷினோபியோ வந்து பகச்சிக்கினா ஒபிட்டோ மேலே நிறைய பேருக்கு கோவம் இருக்கும். தன்னை மாஸ்டர் கொடுறதுக்கு காரணம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அவன் ஒரு புரோக்கன் ஹீரோங்க. அவன் வந்து உடஞ்சி போன ஒரு மனுஷன். அவன் உடஞ்சிருக்கான்ற காரணத்தால் தான் வந்து எல்லாமே நடந்தது. இது மினாட்டோவுக்கும் தெரியும். இது நம்ம ஒபிட்டோ வந்து இந்தமாரி ஏன் மாறினான்ற விஷயம். ஏன்னா அவன் அந்த இடத்துல ஒரு புரோக்கன் ஹீரோவாக தான் இருந்தான். நம்ம வந்து ஒபிட்டோ வந்து ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒபிட்டோவோட கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தா ஒபிட்டோ பண்ணது எல்லாமே சரின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல அவன் நிலைமாறிகள் தாண்டி போயிருந்தாலும் தன்னோட சென்சேயோட ஒய்ஃபை வந்து அப்படி பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அதை பண்ணணுன்னு ஒரு தலையெழுத்து இல்லை. அவனுக்கு என்ன நடக்கணும், எதுக்காக இந்த இன்ஃபினிட்டி சிக்கிகாமி ஆக்டிவேட் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருந்தது. அதுக்காக தான் அவன் நோக்கி ஓடிந்தான். தன் நண்பனோட கையிலே தன்னோட காதலை வந்து இறந்து போகிறத பார்த்து கஷ்டத்தில் இருந்தவன் எல்லாத்தையும் இழந்து போய் எல்லா ஷினோபியோடையும் தான் ஃப்ரெண்டை பகைச்சிக்கின்னு சண்டை போட்டு ஒரு மெராக்கலான ஒரு கேரக்டர் ஆர்க்கு வந்து நம்ம கிஷிமோட்டோ வந்து நம்ம ஒபிட்டோ கொடுத்துருப்பாங்க. இங்கே எத்தனை பேர் வந்து ஒபிட்டோ ஃபேன்ஸ்னு தெரியல. ஒபிட்டோ வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு நான் சொல்கிறதுல தப்பே கிடையாது. அப்படி தப்பாக இருந்தாலும் வந்து நான் வந்து என்னை பொறுத்துக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஒபிட்டோ உச்சிகா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்க் இருக்குது. அவருக்கு நல்ல கேரக்டர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காரு கிஷிமோட்டோ. என்டையர் அனிமே வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிஷிமோட்டோ வந்து நிறையா இருக்காங்க, நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாலும் வந்து என்டையர் அனிமே யூனிவர்ஸில் வந்து ஒபிட்டோ உச்சிகாவோட கேரக்டர் ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது எமோஷனும் வெஞ்சன்ஸ் லவ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறனால வந்து நம்ம வந்து ஒபிட்டோ உச்சிகாவை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்கிறதுல தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிகாஸ் இட்ஸ் அ கோட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான ஒரு வீடியோ. ஒபிட்டோ உச்சிகாவோட ஒரு ஃபேனாக நான் வந்து இதில் பேசியிருப்பேன். இல்லை கொஞ்சம் பயாஸ்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிப்பேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா மாற்றுகள் இருந்தாலும் நான் வந்து மாற்றிக்கிறேன். தயவுசெய்து போடுற கமெண்ட் கொஞ்சம் புரியுற மாரி போடுங்க. கண்டிப்பாக வந்து அதை பற்றி நான் ரிப்ளை பண்ணுவேன், அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இதோட வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச காபிகாஷ் அட்டைக்கை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஹீ இஸ் ஆல்சோ எ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கேரக்டர். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த எபிசோட் 4 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, see you.